சுவாமிநாதன், எப்படி இப்போ விஜய் அவங்களோட அணுகுமுறை, புதிய அரசின் அணுகுமுறை எப்படி போகுதுன்றது ஒன்று. நமக்கு நிறைய இடங்கள்ல இப்போ நம்ம முன்பு சொன்ன மாதிரி மத்தியில் இருக்கிற பாஜக அரசு, கர்நாடகாவில் இருக்கிறது, அதுவும் DK சிவகுமார் அந்த இஷ்யூவை ரைஸ் பண்ற விதத்தை பார்க்குறோம். இதில் நம்ம இன்னும் கவனிக்க வேண்டியது, ஏன் இந்த அணுகுமுறை, இந்த போக்கை கேட்குறோம்னா, இப்போ ராமகிருஷ்ணன் அவங்க சொன்ன மாதிரி கோர்ட் தீர்ப்பு இன்னும் இந்த பிரச்சனையை பெருசாக்கி இருக்கு. எலெக்ஷனும் வரப்போகுது. அப்ப எப்படி இதை நம்ம டேக்கிள் பண்ண போறோம்ன்றது தான். ஆமா சார், நிச்சயமா இதற்கு முன்பும் பலமுறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமானது. விஜய் அவர்கள் புதிய அரசு, அது என்னது நான் சொல்லிடுறேன் சார். 2014 தீர்மானம் போட்டிருக்கோம், 15 போட்டிருக்கோம், 2019 போட்டிருக்கோம், 2021 மார்ச்ல போட்டதாக நினைவு. அப்ப ஏற்கனவே திமுக அதிமுக இரண்டு அரசுகளும் மேகதாது விவகாரத்துக்கு கிட்டத்தட்ட உறுதியான நிலைப்பாட்டோட ஒரு தனி தீர்மானம் ஏற்கனவே போட்டிருக்காங்க. அதுல இருந்து இது கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்டதுன்னு ஏன் சொல்றேன்னா, இதற்கு முன்பு கர்நாடகா மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி அல்லது பாஜக ஆண்டு கொண்டே இருந்தது. தமிழ்நாட்டில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்ல. கூட்டணி கட்சியாக வேண்டுமானால் இருந்திருப்பாங்க. ஆனா 1967 பின்பு முதல் முறையாக இந்த அமைச்சரவையில காங்கிரஸ் கட்சியும் இருக்கு. இன்னைக்கு 2 அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில இருக்காங்க. அப்ப அந்த பொறுப்பு என்பது நேற்று வரை திமுக தலையில் இருந்த பொறுப்பு அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலையில் இருந்த பொறுப்பு. இன்னைக்கு நடக்கக்கூடிய இனி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட்டு பொறுப்புல காங்கிரஸ் ஒரு அங்கம் தானே. இந்த அரசினுடைய நல்லதுகளுக்கு எப்படி காங்கிரஸ் ஒரு பங்களிப்பு இருக்கோ, அதே போன்று இந்த அரசுக்கு ஒருவேளை இதனால் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால், இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு சார். கர்நாடகால மட்டும்தான் இது வரைக்கும் காவிரி பிரச்சனைக்கு வீரியமான போராட்டங்கள் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலும் விவசாயிகள் போராடுவாங்க, ரொம்ப வீரியமான போராட்டங்கள் நடக்கும். நம்ம ஆனா ஒரு ஒப்பீட்டு அளவுல ரொம்ப வீரியமா, அடர்த்தியா, அதிகமான அளவுல போராடியதுன்னு பார்த்தா நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது கர்நாடகால கொஞ்சம் ரொம்ப வீரியமாகவே அந்த போராட்டம் இருந்தது திமுக அதிமுக ஆட்சி காலத்துல. நீங்க விஜய் போன்றவர்கள் இன்னைக்கு மேகதாதுக்கு ஒரு தீர்மானம் போட்டோன்னு, நேற்று வரை டெல்டா மண்டலங்கள்ல அல்லது நான் சொல்றது ஜென்சி தலைமுறை அப்படி கூட வைத்துக் கொள்ளலாம் சார். நான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் சொல்லல. பெருவாரியான இளைஞர்கள் கூட்டம் இன்னைக்கு மேகதாது விவகாரம்னா என்ன, காவிரி பிரச்சனைனா என்ன, அது ஏன் இத்தனை வருஷமா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு கூகுள்ல தேடுறாங்க, செய்திகள்ல பாக்குறாங்க. அப்ப இனிமேல் தான் தமிழ்நாட்டினுடைய வீரியத்தையும், அது விஜய் போன்றவர்கள் பேசுறதுனால தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வீரியத்தையும் கிட்டத்தட்ட அது ஒரு சூழலை அது உணர்த்தி இருக்கு. தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனையினுடைய அடர்த்தியை உணர்த்தி இருக்கு அப்படின்னு ஒண்ணு பாக்குறேன் சார் இந்த இடத்துல. ஒன்று. ரெண்டாவது, மிக மிக முக்கியமா, இதை இதுநாள் வரை அணுகிய அரசியல் கட்சிகள், கர்நாடகாவில இருந்து அணுகிய அரசியல் கட்சிகள், இன்னைக்கு இருக்கிற டேட்டாவே அங்க வந்து பாஜகவுக்கு 17 எம்பிக்கள் இருக்காங்க சார், காங்கிரஸுக்கு 9 எம்பிக்கள் இருக்காங்க, ஜனதா தளத்துக்கு 2 எம்பிக்கள் இருக்காங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிற அளவுல பார்த்தோம்னா அங்க ஒட்டுமொத்தமாக 224 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. தமிழ்நாட்டோட 10 தொகுதி குறைவு. அந்த நேரத்துல பாஜகவுக்கு 66 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சிக்கு 135 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஜனதா தளத்துக்கு 19 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பெங்களூரு நகரத்துக்கு குடிநீர் தேவையே 4.75 TMC தான் அவங்க கொடுத்திருக்க தரவுப்படி. ஆனா எதுக்கு இப்ப 67 TMCல இப்படியான ஒரு அணைங்கிறது நம்ம தர்க்கபூர்வமா கேட்கலாம். நீங்க சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய அண்மை கால போக்குகள் கர்நாடகாவுக்கு சாதகமா இருக்கு. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு சின்ன, விஜய் அவர்களுக்கு பொதுவாகவே காலந்தாசர் சில வாய்ப்புகளை கொடுக்குது. நீங்க 75 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், 30 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது 2க்கு இடையில அவர் ஜெயிச்சார்ல, அது காலம் கொடுத்த வாய்ப்பு தான். இந்த இடத்துலயும் அவர் தமிழ்நாட்டு நலனுக்காக காலம் அவருக்கு சில வாய்ப்புகள் கொடுக்கறதா பாக்குறேன். இந்த நொடி வரை இந்தியா கூட்டணியில அவர் இல்ல, விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணியில இணையல. அப்ப அவர் கையில தானே இன்னும் வந்திருக்கு. இப்ப புலிவால பிடிச்சிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனையை அவர்கள் தான் தொடங்கல. ஒரு பாயிண்ட் சுவாமிநாதன், கடந்த காலங்கள்லயும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் வந்து நாங்க எதுக்குறோங்க, நாங்க தமிழ்நாட்டோட தான் இருக்கிறோங்கலாம் பேசினாங்க. இப்ப நீங்க அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்ப நான் என்ன கேட்க போறேன்னா, இப்ப காங்கிரஸ்ல இருக்கிறாங்கல்ல, காங்கிரஸ் எம்பிகளோ பிரதிநிதிகளோ போய் காங்கிரஸ் தலைமையிட்ட பேச போறாங்களா? நீ நியாயமா நடந்துங்கன்னு பிரஷர் அங்க கொடுக்க போறாங்களா? அவங்களும் மத்திய அரசு செய்யணும், நீதிமன்றம் சொல்லணும் தானே. இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றீங்க? இப்ப அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, என்ன செய்வாங்கன்ற நான் கடந்த காலங்கள்ல இருந்து என்ன வேறுபடுவாங்கன்னு கேட்கிறேன். இல்ல சார், அதுதான் நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கக்கூடியது விஜய் அவர்கள் ஒன்று. ரெண்டாவது, இந்தியா கூட்டணிக்குள்ள அவர் இந்த நொடியிலும் இணையல. நீங்க திமுக வந்து நீங்க காங்கிரஸ் லெட்டர் கொடுத்திருக்காங்க, நாங்க நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடருவோம் என்பது. உள்ளாட்சி தேர்தல் இடையில நாடாளுமன்ற தேர்தல், அது எல்லாம் ஒரு லெட்டராக கிட்டத்தட்ட அந்த தலைமைச் செயலகத்துல ஒரு முதல் முறையாக இந்த கூட்டணிக்கு நாங்க 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுன்னு கொடுத்த போது காங்கிரஸ் தானே கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்களே. அதுதான் நான் சொல்றேன், விஜய் அவர்களுக்கு காலம் சில வாய்ப்புகளை கொடுக்கிறது. இன்னைக்கு அதிமுக 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணி 5 இடம் இயல்பாகவே இருக்கு. அப்ப இவர்கள் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 2 பேர் அமைச்சரா இருக்காங்க. இல்ல இப்ப நீங்க சுவாமிநாதன், இதுல என்ன இந்த வாய்ப்புல என்ன பலன்னு சொல்றீங்க? இப்ப விஜய் அவர்களுக்கு என்ன அனுகூலம் கிடைச்சிருக்குன்னு நான் கேட்கிறேன் உங்களுக்கு.
இப்ப கடந்த கால ஆட்சியாளர்கள்ட்ட இல்லாத அனுகூலம்லாம் என்னன்னு கேட்கிறேன். அவருக்கு இரண்டு தரப்புலையுமே ஒரு மின் அணுகுமுறை இருக்கல. பாஜக பாருங்க சார், ஆளுநர் உரையை பாருங்க. ஆளுநர் உரையில எழுதி கொடுத்ததை வாசித்து விட்டு செல்கிறார். நீங்க கடந்த கால திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் ஆண்டிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல காங்கிரஸ் கிட்டையும் பாஜக கிட்டையும் ஒரு மென்மையான பெயர் இருந்தது இல்லையே. ஏதாவது ஒரு பக்கமாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் எழுதி கொடுக்கிறத அந்த தாவேக்கா கொடுத்த விஷயத்தை அப்படியே ஆளுநர் வாசிக்கிறார். அது ஒன்றிய அரசை கண்டிக்கக்கூடிய வாசகத்தை கூட கண்டிக்கிறேன்னு இல்ல. இதுல தமிழ்நாட்டில் அரசியல் சுவாமிநாதன், நீங்க எங்க சாதகமான அம்சம் சொல்றீங்களோ இன்னொரு பாதகமான அம்சம் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் முன்னகர்ந்தது அப்படின்னா என்ன நெருக்கடி வரும்? காங்கிரஸோட நீங்க மந்திரி சபையில தானே இருக்கிறீங்க, நீங்க ஏன் காங்கிரஸ் பேசி தடுக்கல? இல்ல, கடந்த கால திமுக கூட்டணியில இருந்ததுக்கே அந்த நெருக்கடி இருக்கிறப்ப கூட்டணி ஆட்சின்னு சொல்றப்ப இன்னும் நெருக்கடி இருக்குல்ல. அப்ப அவர் கர்நாடகத்தை அந்த புள்ளியிலே தடுக்க வேண்டிய நெருக்கடி இருக்குல்ல, அது அவருக்கு சாதகம் இல்ல, நெருக்கடியால இருக்கு. இல்ல, அதுதான் சார் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணி 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரப்போகுது. நீங்க ஒருவேளை இந்த 5 தொகுதிகள்ல தாவேக்கா நிறுத்தக்கூடியவர்கள் ஒருவேளை களப்பணி செய்து, இல்ல யூகம் தான் களப்பணி செய்து அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் காங்கிரசுக்கு தான் அது நெருக்கடியாக மாறும். இன்னொன்று, இந்தியா கூட்டணிக்குள்ள அவர் இல்ல. தமிழ்நாட்டில் நீங்க 35% வாக்கு வைத்திருக்கக்கூடிய கட்சியாக தன்னை கடந்த 2026 தேர்தலில் நிரூபித்திருக்கிறார். காங்கிரஸ் கூட திமுக இல்ல. நீங்க காங்கிரஸ் இல்ல சார், நான் அதுதான் அந்த இடம் தான் சொல்றேன். அவருக்கு எது சாதகமாகுதுன்னா, காங்கிரஸ் பாராளுமன்ற தேர்தலில் 9 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு கர்நாடகால. பிஜேபி 17 சீட்டு ஜெயிச்சிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது 40 இடங்கள் கொடுத்திருக்காங்களே. அந்த அலையன்ஸுக்கு இந்தியா கூட்டணிக்குள்ள ஒருவேளை தாவேக்கா இருந்தா 40 சீட்டு போன முறை திமுக வாங்கினதுல ஒரு பெரும் பகுதியா ஏதோ ஒரு மாற்றமும் நடக்கும்ல. காங்கிரஸுக்கு தான் இப்ப இரட்டை சவால் நான் பாக்குறேன். காங்கிரஸுக்கு இன்னொன்று, பாஜகவும் இவர்கிட்ட மென்மையான அணுகுமுறை தான் இல்ல. இப்போ ஒன்று தானே இப்போ சுவாமிநாதன், இப்போ கர்நாடக நலன்ல தான் இப்ப பாக்கியவர்களோ பிரியன் அவர்களோ இப்ப ராமகிருஷ்ணன் அவங்களே பேசினது வந்து கர்நாடகத்துல அவங்களுக்கு அதிக பலன் இருக்கு. கர்நாடக நலன் சார்ந்து தேசிய கட்சி போறதுல, ஏன்னா அவங்க தான் மெயின் பிளேயரா இருக்கிறாங்க. இப்ப நம்ம இதை தடுக்கணும், அதுல என்ன செய்ய போறாருன்றதுதான் நம்ம கேள்வி. இல்ல எந்த கிளைய பிடிச்சி நம்ம மரம் ஏற போறோம்ன்றது தானே. இல்ல, அவர் காங்கிரஸுக்கு விஜய் நெருக்கடி கொடுப்பாரு சார், நிச்சயமாக கொடுப்பார். நீங்க அவர் தயவால் ஒரு காங்கிரஸுக்கு நிச்சயமாக நெருக்கடி. காங்கிரஸ் நீங்க தனித்துதான் இருக்கு. நீங்க திமுகவோடு அவர்கள் இல்லை. இந்தியா கூட்டணியில் விஜயும் இணையல. அந்த இடம் தான் கவனிக்க வேண்டிய இடம் தான். பிரியன் சுவாமிநாதன் சொல்ற பாயிண்ட், காங்கிரஸுக்கு பிரஷரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அதை தான் அவர் தர்க்கமா கட்டினது. அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து ஹோல்டு பண்ண அந்த அணுகுமுறை கை கொடுக்குமா? கர்நாடகா காங்கிரஸ் கர்நாடகாவுக்காக போராடும், தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்காக போராடும். தமிழ்நாடு காங்கிரஸில் வித்தியாசமான குரல் வந்தால் தானே விஜய் கவலைப்படணும். தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்காக காவேரிக்காக குரல் கொடுக்கும். அதில் என்ன விஜய்க்கு என்ன பிரச்சனை இருக்குது? விஜய் கேட்டால் என்ன சொல்லுவார்? தமிழ்நாடு காங்கிரஸ் நமக்காக தானே போராடிட்டு, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து தானே போராடிட்டு இருக்கோம். அவர் இந்தியா கூட்டணியிலும் இல்லை, இல்லாட்டி பரவாயில்ல. நாளைக்கு காங்கிரஸ் தயவு கூட இல்லாமல் கூட இடைத்தேர்வுக்கு சாதகமாக வந்ததுன்னா கர்நாடகாவை அவர் ப்ரெஷரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வராரு சுவாமிநாதன். விஜய் வந்து காங்கிரஸோட வந்து ஒரு லாங் டேர்ம் கூட்டணி போட்டார் சார், லாங் டேர்ம் கூட்டணி போட்டார். அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரையும் போட்டார் கூட்டணியை. அந்த கூட்டணியை வந்து ஒரு நடுவில் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு ஆக்சுவலா. அதனால காங்கிரஸோட அவர் சேர்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் சொல்ல மாட்டேன், அது இன்றைய தேவையா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம வந்து காங்கிரஸை பொறுத்த மட்டும் அது வந்து தமிழ்நாட்டுடைய அந்த விஜய் என்ன குரல் கொடுக்குறாரோ அதுக்கு ஆதரவு குரலை வந்து பலமா கொடுப்பாங்க. அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது, இந்த காங்கிரஸ் 5 பேர் போனா 5 பேர் வேக்கன்ட் சீட்ல 5 பேர் வருவாங்க தாவேக்கானா, அதெல்லாம் ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின். 5 இடத்தையும் தாவேக்கா எப்படி சொல்ல முடியும்? 2 இடத்துல தோத்தாங்கன்னு என்ன பண்றது?